السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. السلام عليك يا رسول الله، خذ بيدي كالذي حين أدركني يا شفيع المظلمين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد نبينا صلى الله عليه وسلم نبيا ورسولا. وقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية أو كما قال عليه الصلاة والسلام. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காத்து நிற்கும் மறையடித்த மன்னவா பலனைத்தும் உனக்கே உண்டாகட்டுமாகுக. அம்மன்னவனின் சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், இன்னும் இந்த ஜும்மாவில் குழுவிருக்கக்கூடிய நம்மவர்கள், இன்னும் குழு இருக்கக்கூடிய அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் இன்று நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றார்? இந்த ஜும்மாவிலே அமர செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில் மட்டுமல்லாமல் கடந்த சில ஜும்மாக்களில் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கேற்ப பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? நமது நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களை என்ன செய்து விட்டார்கள்? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். அதனை ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் இன்னும் இந்த மனித சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை அல்லாஹ்வினுடைய வஹீயின் மூலமாக நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? குறிப்பிட்டு தந்திருக்கின்றார்கள். அதனுடைய விஷயமாகத்தான் நாம் கடந்த வாரங்களாக கியாமத்தினுடைய அடையாளங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்று பார்க்க இருக்கக்கூடிய அடையாளம் என்னவென்று சொன்னால் 3 பூகம்பங்கள் பூமியில் நிகழும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஒரு குறிப்பிட்ட 10 அடையாளங்களை சொல்லி காண்பித்தாங்க. அந்த அடையாளங்கள் வரிசையாகவும் வரலாம், அல்லது என்ன செய்யலாம், ஒன்று முன்பதாகவும் ஒன்று பின்னதாகவும் என்ன செய்திருக்கலாம், மாறி வரலாம். ஆனால் இந்த 10 அடையாளங்கள் தான் உலகத்தில் மிகப்பெரும் அடையாளங்கள், கியாமத்தினுடைய அழிவிற்கு ஒரு மிகப்பெரும் அடையாளம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுல நம்ம என்ன செஞ்சோம்? பல விஷயங்கள் என்ன செஞ்சோம்? பார்த்துக்கிட்டே வந்தோம். தஜ்ஜாலுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, யஜூஜ் மஜூஜுடைய வருகை, இவ்வாறாக பல வருகைகளை நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கிறது என்னவென்று சொன்னால் 3 பூகம்பங்கள் பூமியில் நிகழும். இதுவும் ஒரு கியாமத்தினுடைய மிக பெரும் அடையாளம். பெரிய அடையாளங்கள்ல இது ஒரு அடையாளம். எந்தெந்த செய்தின்னு சொன்னா, முதலாவது சொன்னாங்க கிழக்கு தேசத்தில் பூகம்பம் நிகழும். அடுத்ததாக இரண்டாவதாக மேற்கு தேசத்தில் என்ன செய்யும்? பூகம்பம் நிகழும். அடுத்ததாக மூன்றாவதாக அரபு தேசங்களில் பூகம்பம் நிகழும். இந்த 3 தேசங்களிலும் என்ன செய்யும்? பூகம்பம் நிகழும். இதற்கு பின்னால் அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாபத்துல் அர்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிராணி வெளியில் உண்டாகும். என்ன வரும்? தாபத்துல் அர்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிராணி என்ன செய்யும்? இந்த உலகத்திற்கு வெளியில் வரும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க,
நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னவென்று தெரியுமா? அதனுடைய இரண்டு கைகளிலும், அதாவது அந்த விலங்கினம் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவருடைய இரண்டு கைகளிலும், ஒரு கையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அசாவும், மற்றொரு கையில் நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மோதிரமாக இருக்கக்கூடிய அந்த முத்திரையும் என்ன செய்திருக்கோம்? அவருடைய இரண்டு கைகளையும் வைத்திருக்கோம். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. ஒரு பிராணி தாப்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிராணி என்ன செய்யும்? இந்த உலகத்திற்கு வரும். இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அந்த பிராணியினுடைய கையில் இரண்டு விஷயங்கள் இருக்கும். அதில் முதலாவது விஷயம், நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அசாவை கொண்டு தன்னுடைய சமூகமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் கோத்திரத்தை காப்பாற்றினார்களோ அந்த அசா அதனுடைய கையில் இருக்கும். அடுத்ததாக இந்த முழு நாட்டையும் ஆட்சி செய்தார்களோ, இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்தார்களோ, அந்த 4 நபர்களில் சிறப்பிற்குரியவர்களாக நபிகளாக திகழக்கூடிய நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கண்ணியத்திற்குண்டான அந்த மோதிரம் அவருடைய கையில் இருக்கும். இந்த இரண்டு விஷயத்தோடு என்ன செய்யும்? அந்த பிராணி இந்த உலகத்திற்கு வரும். அது மட்டுமல்லாமல் அந்த பிராணி இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அந்த பிராணியினுடைய மிகப்பெரிய ஒரு டேலண்ட், அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிஃபாத், அதற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம் என்னவென்று சொன்னால், அந்த பிராணி மக்களிடத்தில் பேசும். அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம்? தெளிவான குர்ஆன்ல சொல்றான். அந்த பிராணி என்ன செய்யும்? மக்களிடத்துல பேசும். நீங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை சாட்சிகளையும் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், இந்த சாட்சியை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் என்பதாக அந்த மக்களிடத்தில் என்ன செய்யும்? அந்த பிராணியை அல்லாஹ் தஆலா பேச வைப்பார். இதுவெல்லாம் என்ன? கியாமத்தினுடைய மிக பெரும் அடையாளங்களில் ஒரு அடையாளம். அடுத்ததாக அந்த பிராணி என்ன செய்யும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறி காண்பித்தார்கள். என்னவென்று சொன்னால், அந்த பிராணி எப்பொழுது இந்த உலகத்தில் தோன்றிவிட்டதோ அப்பொழுது அந்த மனிதர்கள் என்ன செய்யும்? காஃபிர் யார், முஸ்லிம்கள் யார், மார்க்கத்தை முழுமையாக ஏற்றவர்கள் யார், இறைநேசர்கள் யார், காஃபிரில் அறகுறையாக இருப்பவர்கள் என்பதாக தனித்தனியாக ஒவ்வொரு கேட்டகரியாக என்ன செய்யும்? அந்த பிராணி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம தனித்தனியாக பிரித்து காண்பிக்கும். என்ன செய்யும்? தனித்தனியாக செஞ்சிடும், பிரிச்சு காமிச்சிடும், அடையாளம் விட்டுவிடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பின்னாக குறிப்பாக ஒரு விஷயத்தை கூறினார்கள். இந்த பிரயாணி தோன்றுவதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை இங்க சொல்லணும்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா, ஏன் என்று சொன்னால், அந்த பிரயாணிதான் நீங்கள் முஸ்லிம்களா அல்லது இறைநேசர்களா அல்லது காஃபிராக இருப்பீர்களா, நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும், நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை அந்த கேட்டகரியை முடிவு செய்யக்கூடிய அந்த நாள், அந்த கியாமத்துடைய அந்த நாள், அந்த முடிவு செய்யக்கூடிய அந்த நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக வேண்டிதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காண்பித்தார்கள், அந்த பிராணி தோன்றுவதற்கு முன்னால், அந்த பிராணி தோன்றுவதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களில் நீங்கள் முழுமையடைந்து விடுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த பிரயாணி தோன்றுவது எங்கிருந்து தோன்றும் என்பதையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காண்பித்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த உலமாக்களுடைய கருத்தாக இருக்கின்றது, இந்த பிரயாணி 3 இடங்களில் இருந்து வெளியாகும். நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த பிரயாணி 3 இடங்களில் இருந்து வெளியாகும். அந்த 3மே அந்த இடத்துல வரும் கிடையாது. ஒண்ணு இந்த இடமாக இருக்கலாம், அல்லது இந்த இடமாக இருக்கலாம், அல்லது இது இல்லாமல் வேற இடமாக இருக்கலாம் என்பதாக 3 இடங்களை உலமாக்கள் குறிப்பிட்டு தந்திருக்கின்றார்கள். அதில் முதலாவது சொன்னார், சஃபா மலையில் இருக்கக்கூடிய, சஃபா மலைக்கு அடியிலே இருக்கக்கூடிய இடங்களில் இருந்து என்ன செய்யும்? முதலாவதாக வெளிவரும். எப்பொழுது சஃபா மலை எப்பொழுது பிளக்கப்படுகின்றதோ அந்த நேரத்தில் அந்த பிரயாணி வெளியில வரும். முதலாவது விஷயம். அடுத்தது இரண்டாவதாக சொன்னார்கள், காபத்துல்லாஹ்வுக்கு அருகே உள்ள, காபத்துல்லாஹ்விற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இருந்து செய்யும் ஒன்று வெளியே வரலாம் என்பதாக இரண்டாவது கருத்தாக கூறி காண்பித்திருக்கின்றார்கள். அடுத்தது மூன்றாவதாக பாலைவனத்தின் வழியாக வரலாம் என்பதாக இந்த 3 கருத்துக்களை உலமாக்கள் செய்திருக்கின்றார்கள், முன்வைத்திருக்கின்றார்கள்.
ஆனா இதுல அதிகபட்சமாக கருத்து என்னவென்று சொன்னா, சஹாபாக்களுடைய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உள்ள கருத்து என்னன்னு சொன்னா, சஃபா மலையின் மேலுதான், சஃபா மலைக்கு கீழே தான் இந்த பிரயாணம் இன்னும் இருந்து கொண்டிருப்பதாக பல ஹதீஸ்களில் தெளிவாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனாலும் இந்த இரண்டு இடங்களிலும் வரலாம் என்பது உலமாக்களுடைய ஒரு கருத்தாகவும் திகழ்த்தப்படுகின்றது. அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த பிராணி சஃபா மலை பிளக்கப்பட்டதிலிருந்து அதிலிருந்து வெளியாகும். இது முதலாவது சொன்ன சஃபா மலையிலிருந்து வெளியில வரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, சஃபா மலை பிளக்கப்பட்டு அதிலிருந்து இந்த பிராணி வெளியாகும். முதலில் தலையை வைத்துதான் இந்த பிராணி வெளியே வரும். அந்த பிராணி வெளியில வரமா என்ன செய்யுங்க, அவருடைய கொண்டுவரக்கூடிய முதல் உறுப்பு என்பது அதனுடைய தலையாகத்தான் இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக ஒரு எச்சரிக்கையும் செய்தார்கள். இங்கதான் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அந்த எச்சரிக்கை நம்ம முழுமையாக பயந்துதான் ஆக வேண்டும். ஏன்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்காங்க, அல்லாஹ்விடத்துல நேரடியாக வஹி வாங்கக்கூடியவராக இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லலாம், ஹபீபாக இருக்காங்க. ஹபீபராக பிரியத்திற்குரியவங்க, அல்லாஹ்வுக்கு நபிமார்களிலேயே அதிகம் பிரியக்கூடியவர்கள். அல்லாஹ்வை நேரடியாக அல்லாஹ் கூப்பிட்டதின் காரணமாக அவர்களை சந்தித்த ஒரு நபி, சிறந்த நபி நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்கிறார்கள் சொன்னா, அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த விஷயங்களை அதிகமாக என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கை உடையவர்களாக மாற வேண்டும். என்ன என்று சொன்னார்கள் தெரியுமா, இந்த பிராணி வெளியில் வந்தவுடன், அந்த மலையை விட்டு இறங்கியவுடன் முதலாவதாக எந்த ஒரு மனிதரையும் விட்டு வைக்காது. கொடுத்த முதல் எச்சரிக்கை, எந்த ஒரு மனிதரையும் விட்டு வைக்காது, எல்லா மனிதர்களையும் அடையாளப்படுத்திவிடும் என்பதாக போய்விட்டு 3 விஷயங்களை கூறினார்கள். அதில் முதலாவது விஷயமாக அது அடையாளம் காண்பிக்கக்கூடிய முதல் நபர் யார் என்று சொன்னால், முஃமின்கள் யார் என்பதாக தனித்தனியாக அடையாளம் பிரித்துவிடும். முஃமின்கள் யார் என்பதாக அடையாளம் காட்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், இறை விசுவாசி யார் என்பதாக அடையாளம் காண்பித்துவிடும். முதலாவது விஷயம் என்ன, முஃமின் யார் என்பதாக அடையாளம் காண்பித்துவிடும். நானும் ஈமான் ஏற்றிருக்கேன், நானும் ஒரு முஸ்லிம், நானும் அமல் செய்வேன், நானும் தொழுவேன், என்னுக்கும் என்ன செய்யப்படும், இபாதத் வரும் என்பதாக ஒரு மனிதர் தன்னுடைய அமல்களை சரி செய்து கொண்டிருப்பவர் முஃமின். எப்பொழுது அல்லாஹ்வே எனக்கு போதுமானவர், எனக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு உள்ளாக நான் வாழ்வேன், என்னுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து விட்டேன், எந்த ஒரு நபிமார்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அதே போன்று அல்லாஹ்விற்கும் அவருக்கும் உள்ளத்தால் ஏற்படக்கூடிய அந்த இணக்கம் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நெருக்கத்தில் வாழ்பவர் இறைநேசர். அந்த அளவிற்கு நெருக்கத்தில் வாழ்பவர்கள் இறைநேசர்கள். அடுத்ததாக மூன்றாவதாக குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், நிராகரிப்பவர்களை தனியாக பிரித்துவிடும். நிராகரிப்பதுன்னா என்னதுங்க, நிராகரிப்பதுன்னா என்னது, ஒரு விஷயத்தை அல்லாஹ் இதை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மறுத்துட்டோம்னு சொன்னா அது நிராகரிப்பு. அது மட்டும் கிடையாது, அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்பதாக தன்னுடைய குர்ஆனிலேயோ அல்லது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் மூலமாகவோ நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டான்னு சொன்னா அந்த விஷயத்தை சரி அல்லாஹ் பார்த்துக்குவான், நம்ம செய்யறது சரிதானே என்பதாக நாம் சிறிது அதன் நுணுக்கத்தை பார்த்துவிட்டு நாம் அதை சரி செய்தோம் என்று சொன்னால் அதுவும் நிராகரிப்பு தான். அல்லாஹ் விஷயத்தை செய்யக்கூடாது தடை செஞ்சுட்டான்னு சொன்னா அது தடை. சஹாபாக்கள் அதனாலதான் என்ன செஞ்சாங்க, மது ஆறுகளாக, மக்காவின் மது ஆறுகளாக ஓட்டப்பட்டது என்பதாக கூறப்படுகின்றது. அந்த அளவிற்கு எப்பொழுது ஹதீஸுடைய அந்த வார்த்தை வெளியில் வந்ததோ, அல்லாஹ்வுடைய கட்டளை எப்பொழுது மது ஹராம் என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடப்பட்டானோ அப்பொழுது இந்த சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், மதுபானங்களை வீசி எறிந்தார்கள். அவங்க நினைச்சது சொல்லி கேட்டுக்கலாம், அல்லாஹ்வுடைய ஹபீப் தான் ரசூல். சஹாபாக்கள் கோரிக்கை வச்சிருக்கலாமே, யார சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, எங்களுக்கு இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடியது நிம்மதி தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சஹாபாக்கள் அனைவரும் கடின உழைப்பாளிகள்.
ஒவ்வொருவரும் விவசாயிகள், அவர்களுக்கு இது ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயமாக இருந்திருக்கலாம். அப்போது சகாபாக்கள் கேட்டுக்கலாம் இல்லையா, யார சொன்னா எங்களுக்கு இதுதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கு, எங்களுக்கு தாங்க அல்லாஹ்கிட்ட கேட்டு தாங்க கேட்டுக்கலாமே. கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை வெளியாகப்பட்டு என்று சொன்னால் அத்தனையும் வீசி விட்டு எரிந்துவிட்டு அல்லாஹ்வின் பால் திரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் சஹாபாக்கள். அதற்கு தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அவர்களை நான் பொருந்திக் கொண்டு அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள். இங்க அல்லாஹ் தஆலா தன்னை முன்னிறுத்துகிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? தன்னை முன்னிறுத்துகிறான். எவ்வாறு என்று சொன்னால், நான் அவர்களை பொருந்திக் கொண்டு அவர்களும் என்னை பொருந்திக் கொண்டார்கள் என்பதாக அந்த அளவிற்கு சஹாபாக்கள் கண்ணியத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படி என்றால் இந்த முஸ்லிம்களை ஒவ்வொருத்தவர்களாக என்ன செய்யும், அந்த பிராணி முழுமையாக தனித்தனி அடையாளங்களாக பிரிக்கும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அந்த பிராணி எப்படி அவருடைய அடையாளங்களை வெளிப்படுத்தும் சொன்னா, ஒரு முஸ்லிம் என்ன செய்யும், தன்னுடைய எந்த நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அசாவை கொண்டு என்ன செய்யும், அவருடைய முகங்களில் அடையாளமிடும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவருடைய நெத்திக்கு, அதாவது ஹதீஸ்ல தெளிவா சொல்றாங்க, 2 கண்களுக்கும் மத்தியிலான மூக்கிற்கு மேலே, அதாவது 2 கண்ணுக்கும் மத்தியில மூக்குக்கு மேல அந்த இடங்கள் என்ன செய்யும், முக்மீனாக இருந்தால் முக்மீன் என்பதாக இருக்கும். அதே போன்று காஃபிராக இருந்தால் அந்த 2 கண்ணுக்கும் மூக்கிற்கும் மேலே மத்தியில் என்ன செய்யும், ஒரு கருப்பு புள்ளியை ஒன்றை உருவாக்கி அந்த இடத்தில் காஃபீர் என்பதாக பிரித்து காண்பித்து விடும். நபினா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அழகாக தெளிவாக சொல்லி காண்பித்தார்கள். இந்த அடையாளங்கள் பதித்து விட்டால் அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் எதுவாக இருப்பினும் சரி, காஃபீர் என்று முடிவாயிருச்சுன்னு சொன்னா நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுதான் முன்னிலை, அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டாம்ப், உங்களுக்காக பதிக்கப்படக்கூடிய அந்த லேபிள் நம்பர். அதுதான் அந்த நம்பர் பதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் இடத்துல கெஞ்ச முடியாது, அல்லாஹ் இடத்துல கேட்க முடியாது. அல்லாஹ் தஆலா அடுத்த கட்டமாக என்ன செய்வான், இந்த உலகத்தை அழிப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு விடுவான். நஊது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு சிறு சிறு விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு அமல்களில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாகவும், அல்லாஹ்வுக்கு நாம் உண்மையான ஈமான்தாரிகளாகவும் நாம் செய்யக்கூடிய அமல்களை இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மாதிரியாக என்ன செய்யப்படும், அவருடைய அசாவை கொண்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரித்து காண்பித்து விடும். இதே போன்றுதான் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அசாவை கொண்டு பிரித்து காண்பித்து விடும். அதே போன்று அவருடைய அசாவை தங்களுடைய முகத்தில் வைக்கும் பொழுது முஃமினாக இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுடைய முகங்களும் பிரகாசத்தால் ஜொலிக்க ஆரம்பித்து விடும். அதே போன்று யார் காஃபிராக இருக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மோதிரத்தை வைத்து என்ன செய்யப்படும், அவர்களுடைய முகத்தில் முத்திரையிடப்படும். அதன் மூலமாக முகங்கள் இருளடைந்து விடும். கண்ணியத்திற்குரியவரே, இப்படியாக பல அடையாளங்களை கொண்டு என்ன செய்யப்படும், இந்த பிராணி உலகத்திற்கு வந்து அத்துணை மனிதர்களையும் அடையாளம் விட்டு சென்றுவிடும். அதற்கு பின்னராகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வார், இந்த உலகத்தை அழிப்பதற்குள்ளான அடுத்த அடையாளங்களுக்கு நாம் என்ன செய்வோம், அடுத்த வாரமாக நாம் பார்ப்போம். இதே போன்று இன்னும் சில அடையாளங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான், இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்னால் நடத்த இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் நம்முடைய சமூகத்திற்கு கொண்டு சேர்க்கக்கூடிய கடமை நம்ம ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம இருப்பினும் சரி, நம்முடைய குழந்தைகளாக இருப்பினும் சரி, குழந்தைகளுடைய சந்ததிகளாக இருப்பினும் சரி, அத்தனை நபர்களிடமும் நாம் என்ன செய்ய வேண்டும், இதை கொண்டு சேர்க்க வேண்டும். இதை கொண்டு சேர்ப்பதன் காரணமாக அவர்களும் தங்களுடைய வாழ்வில் தெளிவடைந்து விடுவார்கள். நாளை அல்லாஹ் தஆலா அவர்களுடைய சமூகத்தில் இந்த சோதனையை ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அவர்கள் இதிலிருந்து தப்புவதற்கு நாம் ஒரு மிகவும் காரணமாக ஆகிவிடுவோம் என்பதை நாம் மனதில் உறுதியேற்றிக் கொண்டு அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், முஃமின்களாக தேர்வு செய்யப்பட்டு நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் எதை சொல்லுமோ எதை கேட்டோமோ அதன்படி இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி எனது உரைக்கு திரையிடுகின்றேன். வஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you would be notified every time we post a new video.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார். சரி, வெட்டி வாழ்ந்தால் என்னென்ன ஆபத்துக்கள் இருக்கு? ஒட்டி வாழ்ற சிறப்பை பார்த்துட்டோம், ஒட்டி வாழணுங்கிறத வலியுறுத்தப்படுகிறது. சரி, வெட்டி வாழ்ந்தால் என்னென்ன அபாயங்களும் ஆபத்தும் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்க, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்பனா நமக்கு ஒரு அச்சம் வந்துடும். சேர்ந்து வாழன்னு சொல்லுது இஸ்லாம். சரி, சேராம இருந்தா என்ன நடக்கும்? அதனுடைய அபாயத்தையும் பார்ப்போம். நிறைய இபாதத்து வணக்கம் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், ஆனா குடும்ப உறவுல பெரிய ஒரு நேசம் இல்லாம போகும். கணவன் மனைவி உறவுல இருந்து பிரச்சனை இருக்கிறது. ஏதோ வாழுகிறார், ஏதோ கல்யாணம் முடிச்சிட்டோம், சரி பிள்ளைகளை பெற்றுட்டோம், இருக்கட்டும், இதுதான் வாழ்க்கையா? நிறைய பேருடைய குடும்ப உறவுகள் அப்படித்தான் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு இந்த அளவுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ப அது பற்றியெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்கிறது? நெருக்கமான உறவின் மூலமாக கிடைக்கிற பயன்கள் என்ன, அதை வெட்டி வாழுகிற பொழுது ஏற்படுகிற அபாயங்கள் என்ன, ஆபத்துக்கள் என்ன, நெருக்கமான உறவை வைக்க வேண்டும் என்பதற்குண்டான வழிகள் என்ன என்பதையெல்லாம் நாம் கண்டறிகிற பொழுதுதான் அந்த உறவு மேம்படும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உறவு நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் துனியாவிலையும் நமக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது, ஆகிரத்திலும் சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை அல்லாஹ் சேர்த்தரல வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட துஆ செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டி என்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமிரதனுடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால் நான்லாம் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாக்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.